ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/4/2024 14/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேதுவும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள். இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் இந்த வாரம் 14ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் பிறகுறது, அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார். இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்திலிருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது. இது தமிழ் வருஷத்தின் 37ஆவது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பொறுத்து வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது. சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 14ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரார். இந்த வாரத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை, 9ஆம் தேதி அன்றைக்கி யுகாதி பண்டிகை. யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைபிடிக்கக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளை அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மாதமாக இது ஆரம்பிச்சுடுறது. அவளுக்கு சித்திரை மாதம், அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதமை எண்ணிக்கை அதை எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ, இல்லைன்னா பிரதமை அந்த நாள் பிறக்கும் பொழுதே பிரதமை திதியில் பிறந்தது நாள் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதுதான் ஒரு சிறப்பு. அதனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா 9/4/2024 அன்றைக்கி யுகாதி பண்டிகை. என்னுடைய தெலுங்கு, கன்னடா, மகாராஷ்டிரா மற்றும் துளு, கொங்கு இந்த மாதிரியான இடத்துலெல்லாம் புது வருஷத்தை பிறக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி, 4ஆம் நாள், அதாவது அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் 4ஆவது நாள். இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர். அதாவது தேய்பிறையில் சங்கடஹர சதுர்த்தி, இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயக பெருமான்கிட்ட போய் நம்ம பொழுது சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமேயானால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் வரக்கூடியது வர சதுர்த்தி. 9 பிரதட்சணம் விநாயக பெருமானை பண்ணுறதும், 9 தரம் தோப்பு கரணம் போடுறதும், அருகம்புல், அதை தவிர ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்றைக்கி போய் சேவிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிறார். சித்திரை மாதம், தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திரை மாதம். நம்ம சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம். இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்லிட்டுருக்கோம். சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போய் இருக்கார். 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு
அப்படின்றத சொல்கிறோம். குரோதி வருஷம். இந்த யுகாதியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இந்த வேப்பம்பு, மாங்காய், புளிப்பு, இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு, ரொம்ப விசேஷமானது. இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது. இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தேடையானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். அதனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன், மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வழிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களால் முடிஞ்ச ஒரு 1/2 டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 8/4/2024 14/4/2024 வரலையும் உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திரம், ராசி, லக்னம், நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அது சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 8/4/2024 முதல் 14/4/2024 வரை உண்டான நாட்களுக்கு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். நினைத்த விஷயங்கள் அனைத்தும் சாத்தியம், கவலைப்படவே தேவையில்லை. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடியதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். லாபத்தன்மை அதிகமாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புத பகவானோட சேர்ந்திருக்கார். புத பகவான் நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம். அதாவது 2-5 அதிபதி நீச்ச பங்கம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதியும் 12க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் லாபகரமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெள்ளித்திரை, சின்னத்திரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வார கடைசியில் பார்த்தோம்னா, அதாவது 8/4/2024 14/4/2024 வரலும் உண்டான வாரத்தில் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றார். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 4ஆம் அதிபதி சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னால உங்களுடைய அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவரோ இல்லை உங்களுடைய மேற்பார்வையாளர், மேனேஜர் கம்பெனியில் அவங்கள கூட நீங்கள் நல்லபடியான உங்களுடைய ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் பால் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த ஆடை சம்பந்தப்பட்ட கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த சிவில் இன்ஜினியரிங் பண்ணுறவாளுக்கு, அதுவும் இந்த ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பண்ணுறவாளுக்கு ரொம்ப பெரிய ஏற்றம், அதாவது அந்த வடிவமைப்பு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த சர்ஜன்ஸ், ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது நுண்ணிய வேலைகள் செய்யக்கூடிய, நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்தில் போய் இருக்கிறதும் புதன் நீச்ச பங்கம் அடைகிறதுனால எல்லா விதமான வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது.
இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். 11ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா, அதாவது 11ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் 5 கிரகங்கள் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம். 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வேற குரு சந்திர யோகம் அமையிறது. அது 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி 11:30 மணி மத்தியானம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குருச்சந்திர யோகம் அமையிறது. 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது எப்படின்னா, உங்களுடைய ராசியில் 9ஆம் தேதியிலிருந்து அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி மாலை 5:15 மணி வரலும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கார். உங்களுடைய ராசிநாதனும் உச்சம் பெற்றிருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர 4ஆம் அதிபதினு சொல்கிறவர், 7ஆம் அதிபதி, இவா எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். சப்தமாதிபதி ஒரு 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல போய் இன்னொரு கேந்திரத்தில் போய் இருந்து திக்பலம் பெறுறார் வேறு செவ்வாய் பகவான். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் போய் உட்கார்றார். அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி அதிகாலை 12:20, அதாவது 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றமான விஷயங்கள். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல சீராக இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். மொச்சை பயிறு தானம் கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது.